ஓம் மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 37வது பாடல் பார்க்கலாம். சென்ற 36வது பாடலில் அருணகிரிநாதர் முருகன் கிட்ட சிவபெருமானுக்கு அருளிய அந்த பிரணவத்தின் பொருளை தனக்கும் குருவாக இருந்து அருளும்படியாக கோரி வணங்கினார். நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பாடலில் முருகன் கிட்ட அருணகிரிநாதர் தன்னையும் தங்களது முருகனுடைய அடியார்கள் ஒருவராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி வணங்குகின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலை பார்க்கலாம். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. புரிவாய் மனனே, மனமே நீ புரிந்துகொள் என்ற நிலையிலே இந்த பாடலை சொல்லியிருக்கின்றார். இதே போல தனது மனதுக்கு அருணகிரிநாதர் அறிவுரை சொல்வதாக ஏற்கனவே கந்தர் அனுபூதியில் நம்ம சில பாடல்கள் பார்த்துருக்கின்றோம். அதில் பாடல் 7 என்ன சொன்னார் அவர்? கெடுவாய் மனனே கதிகேல் கரவாத் இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய்ன்னு சொன்னார். மனமே நீ கெட்டுப்போகாத, மற்றவர்களுக்கு தேவைப்படுவர்களுக்கு உதவி செய், தானம் செய், செய்துவிட்டு உடனடியாக இறைவனின் முருகனின் திருப்பாதங்களை நினை அப்படின்னு சொன்னார். அடுத்தது இன்னொரு பாடலில் பாடல் 14 என்ன சொன்னார்? கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். அதாவது மனமே, நீ கடைத்தேற வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய ஐம்பொறிகளின் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற அந்த ஆசையை அறுத்தெறிய வேண்டும். அறுத்தெறித்து முருகனுடைய திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய், இறைவனை நாடு, ஆசையை அறுத்தெறி, ஆசையை ஒழி, இறைவனை நாடு. இந்த வகையில் அந்த கடந்த 2 பாடல்களில் தனது மனதுக்கு அறிவுரை சொல்வதாக அருணகிரிநாதர் சொல்லியிருந்தார். இப்போ பார்க்க போகிற இந்த பாடலில் என்ன சொல்கிறார்? புரிவாய் மனனே, மனமே நீ புரிந்துகொள். என்னென்ன சொல்ல போகிறா நம்ம பார்ப்போம். கிரிவாய் விடு விக்கிரம வேல் இறையோன். கிரிவாய், கிரி மலை, கிரௌஞ்ச மலை, கிரௌஞ்ச மலை மீது முருகன் என்ன செய்கிறார்? விக்கிரமவேல், பராக்கிரமவேல், வீரவேல், வெற்றி பெறுகின்ற வேல், அந்த வேலை எரிந்தார். எரிந்து அந்த கிரௌஞ்ச மலையை தூளாக்கினார், அழித்தார், இருகூறாக பிளந்தார். அப்படி செய்த வெற்றியை கொண்டவர் முருகன், அந்த இறையோன். கிரிவாய் விடு விக்கிரம வேல் இறையோன். மனமே நீ என்ன ஆகணும்? பரிவாரம் எனும் பதம் மேவலையே. அந்த இறைவனுடைய, அந்த முருகனுடைய பரிவாரம் என்ற பதத்தை, அந்த நிலையை, அந்த பதவியை நீ அடைய வேண்டும். அதற்கு நீ விருப்பப்பட வேண்டும். அதற்குரிய முயற்சியில் நீ இறங்க வேண்டும் என்று தனது மனதுக்கு அறிவுரை சொல்கின்றாய். புரிவாய் மனனே, மனமே புரிந்துகொள். சரி, இப்போ அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிவாரம்னா என்ன? பொதுவாக இறைவனுடைய அடியவர்கள், தொண்டர்கள், இவங்க எல்லாமே இறைவனுக்கு பரிவாரங்கள். இப்போ நம் போன்ற பக்தர்கள் நிறைய பேர் ஒன்றாக சேர்ந்து முருகனை பற்றி திருப்புகழ் போன்ற பாடல்கள் பாடுவதோ, அல்லது அவருடைய திருநாமங்களை உச்சரிப்பதோ, அல்லது அவருடைய புராணங்களை படித்து அவருடைய பெருமையை தெரிந்து கொள்வதோ, இந்த மாதிரி ஒரு பஜனை செய்கிறது, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்கிறோம்னா நாமும் முருகனுடைய பக்தர்கள் தானே. ஆனால் நாம் அந்த பரிவாரத்துக்கு உள்ளே போக முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பரிவாரத்துக்குள்ளே இருக்கணும்னா நமது விருப்பம் முருகனுடைய பக்தனாக, அடியவனாக, தொண்டராக அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனால் முருகன் நமக்கு அந்த பக்குவம் வந்தால்தான் ஏற்றுக்கொள்வார், இல்லையா? நமக்கு அந்த பக்குவம் வரலன்னா முருகன் நம்மளை அந்த பரிவாரத்துக்குள்ள, அந்த தொண்டர் கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கொள்ள மாட்டார். அந்த பக்குவம் எப்படி வரும்? அது உதாரணம் பார்க்கணும்னா, யாரெல்லாம் அந்த பரிவாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஏற்கனவே அப்படின்னு பார்த்தோம்னா, 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், வள்ளலார் பெருமான்,
அருணகிரிநாதர், பாம்பன் சாமிகள் போன்ற பெரிய பெரிய ஞானிகள் அந்த இறைவனுடைய பரம்பொருளுடைய பரிவாரத்துக்குள் அவருடைய தொண்டராக, அடியவனாக, பக்தனாக இருக்கிறாங்க. இப்போ நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும். அப்பதான் அந்த பரிவாரத்துக்குள் போக முடியும். அப்பதான் நமக்கு அது உரிய பக்குவ நிலையை நாம் அடைந்ததாக உறுதிப்படுத்த முடியும். அப்போ அங்கே போகிறதுக்கு நாம் இறைவனே கதி, எப்பொழுதும் இறைவனே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்போது இறைவன் நம்ம வணங்குறோம், பாடல்கள் பாடுறோம், பஜனை பண்ணுறோம், திருநாமம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு செய்ய போயிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் யார் ஒரு எப்பொழுதும் இறைவனுடைய நினைவாக இருக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் இறைவனும் விரும்பி வந்து குடிகொள்வான். இறைவனை தவிர வேறு எதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பார்க்கின்ற பொருள்கள் தோறும் இறைவனே இருப்பான். அப்படி இருந்தால் அந்த பக்குவ நிலைக்கு வர முடியும். அப்போ அந்த தொண்டர் கூட்டத்துக்குள்ள நம்ம போக முடியும். அந்த நிலைக்கு நம்ம எப்படி போகிறது, அது அடுத்து சொல்கிறார் பாருங்க. புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. இந்த அகந்தை இருக்கு இல்லையா, நான் எனது என்கின்ற அகந்தை, அந்த அகந்தையை அடியோடு வேரோடு அறுத்தெறிய வேண்டும். அறிவாய் அப்படி அறுத்து எறிந்தால் நான் என்ற அகந்தை இல்லாததனால் அந்த பரம்பொருளாகிய இறைவனை, முருகனை, நம் உள்ளத்திலே குடிகொண்டிருப்பவனை நம்மால் உணர முடியும். அப்படி உணரும் போது நம்ம அவனை சேர்ந்து கொள்ளலாம். அப்படி சேர்ந்து நமக்கு அந்த பக்குவம் கிடைச்சிடும். சரி, அது எப்படி கிடைக்கும்? அதற்கு வழி என்ன அப்படின்னா அதுவும் அவரே சொல்றார் பாருங்க. பொறையாம் அறிவால், பொறையாம் அறிவை கொண்டு இந்த அகந்தையை நம்மால் அறுத்தெறிய முடியும். பொறையாம் அறிவு, சாதாரண பொறையாம் அறிவுனா பொறுமையான அந்த நிலை. ஒருவனுக்கு எப்போ அந்த பொறுமையான நிலை வரும்? எப்போ நமக்கு அந்த எந்த தீய குணங்களும் இல்லையோ. இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆசையின் மூலமாக நமக்கு அந்த பொருள் கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு மாதிரியான ஒரு விரட்சி, அதுக்கு மேலே இன்னும் கிடைக்கலன்னும் போது கோபம், அது இன்னும் அகங்காரம், இந்த மாதிரி மாறிண்டே போகும். ஆகவே இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கெட்ட குணங்கள் நமக்குள்ளே வந்துடும். அதை நாம் கடக்க வேண்டும். அது எப்போ நம்ம கடக்க முடியும்? இந்த ஆசை எல்லாமே விட்டு வெளியே வந்து இறைவனே நமக்கு உரியவன், எல்லாம் இறைவனே அப்படின்ற நிலையை நாம் உணரும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை நாம் உணர்வோம். நாமே இறைவன், இறைவனே நாம் என்கின்ற அந்த நிலையை, அந்த பக்குவ நிலையை நாம் அடைய வேண்டும். அந்த பக்குவ நிலைக்கு அந்த மாதிரி நம்ம பக்குவம் அடைய 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 நமக்கு அந்த பொறுமை தானாக வரும். ஏன்? நம்ம எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்போம். முருகனை எல்லாவற்றிலும் இருப்பார், நம் உள்ளத்திலும் இருப்பார். எல்லாவற்றிலும் நம் உள்ளத்தில் இருக்கிற முருகன் எல்லாவற்றிலும் இருப்பதனால் நாம் யார் மீதும் கோபப்பட மாட்டோம், அன்பே செலுத்துவோம், நல்ல எண்ணமே நமக்கு இருக்கும். இந்த தீய குணங்கள், கோபம், பொறாமை, இது எந்த குணமும் இருக்காது. அப்படி நல்ல குணமே நமக்கு இருக்கும் பொழுது அந்த பொறுமை சாதாரணமே வந்துடும். அப்படி ஏன்னா நம்ம உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் செய்கின்ற எந்த காரியம் நம்மால் செய்யப்படுவதில்லை, இறைவனால் செய்யப்படுகின்றது என்ற நிலையை நாம் அடைந்து விட்டோம் ஏற்கனவே. அப்படி அடைந்ததனால் நமக்கு அந்த பொறுமை வந்துடுச்சு. அந்த பொறுமை வந்ததனால் நான் செய்தென்ற அந்த எண்ணமே இருக்காது. அப்போ என்ன ஆகும்? அந்த அகந்தை தானாகவே அடிபட்டு போய்விடும், அது தெரியப்படும். அதுதான் அந்த முதிர்ச்சி அடைந்த நிலை, அந்த பக்குவ நிலை, அந்த பூரணமான அறிவு, அந்த ஞானம் நமக்கு உரித்தாக வேண்டும். அது நமக்கு வருவதற்கு இறைவனே கதி, இறைவனே கதி, எல்லாம் இறைவனே, எல்லாம் இறைவன் செயல், நான் செய்வது எல்லாம் இறைவன் செய்வதே அப்படின்னு அவனையே நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் எந்த தவறு செய்ய மாட்டோம். நாம் என்ன செய்தாலும் எல்லாம் இறைவனுக்கே நம்ம அர்ப்பணம் செய்வோம். ஆகவே நான் என்ற அகந்தை தானாகவே நம்மை விட்டு கழன்று ஓடிவிடும், அது அறுத்தெறியப்படும். அந்த பக்குவத்துக்கு நாம் சென்றால் அதை எப்படி சொல்ல முடியும்? பொறையாம் அறிவால், அந்த அறிவை கொண்டு, அந்த ஞானத்தை கொண்டு, முதிர்ந்த ஞானம், அந்த முதிர்ச்சியில்
நாம் ஒரு நிலையில் அமைதியாக இருப்போம். எதை கண்டும் சலனப்பட மாட்டோம். எதை கண்டும் நம் நிலையிலிருந்து நாம் ஒரு ஒரு கலக்க நிலைக்கு செல்ல மாட்டோம். ஒரு அமைதியான நிலையிலே இருப்போம். அதுதான் பொறுமையான நிலை, முதிர்ந்த நிலை, பூர்ண நிலை, பூர்ண ஞானம். அந்த நிலையிலே நாம் அடைவதற்கு, அந்த நிலையை நாம் அடைந்தால் முருகன் என்ன பார்ப்பார்? இவன் எனது பக்தன், இந்த பக்தனும் அந்த பக்குவ நிலைக்கு வந்துவிட்டான். ஆகவே இவனையும் என் பரிவாரங்களில், எனது பக்தர்களில், எனது அடியவர்களில், எனது தொண்டர்களின் கூட்டத்தில் ஒருவனாக நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முருகன் நினைப்பார். நினைத்து நம்மை சேர்த்துக் கொள்வார். அப்போ முருகனுடைய தொண்டர்களின் ஒருவனாக, அந்த அடியவர்கள் ஒருவனாக, அந்த பரிவாரங்களுக்குள் நாம் சென்று விட்டால் முருகனே கதி, முருகனே எல்லாம் அப்படின்ற நிலை வந்துடும். முருகனை அடைவதற்குரிய மிக 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 நெருங்கிய நிலையில் நாம் இருப்போம். அந்த நிலையை அடைவதற்கு தான் தன் மனத்துக்கு அருணகிரிநாதர் அறிவுரை சொல்லுவதாக முருகனிடம் வேண்டுகின்றார். இந்த மனத்துக்கு ஏற்கனவே 2 பாடல்கள் பார்த்துருந்தோம். இப்போ இது 3வது பாடல். இந்த 3 பாடலும் சேர்த்து என்னென்ன கேட்டிருக்கார்? முதல்ல என்ன கேட்டார்? பாடல் 7ல் தேவைப்படுவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்துவிட்டு உடனடியாக முருகனின் திருப்பாதங்களை பணிய வேண்டும். அப்படி பணியும் பொழுது நான் செய்தேன் என்ற அந்த அகங்காரம், அந்த ஆணவம் என்னை விட்டு தானாகவே விலகி போய்விடும். அது ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து 2வதாக, இந்த 5 பொறிகளின் மூலமாக எனக்கு வருகின்ற அந்த ஆசைகளை நான் அறுத்தெறிய வேண்டும். அதை அறுத்தெறிவதற்கு முருகனை நான் பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஆசையை அறுத்தெறிந்தால் எனக்கு மற்ற எந்த தீய குணங்களும் வராது. 3வதாக, முருகனையே நாம் நினைத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவ நிலைக்கு செல்லும் பொழுது என் உள்ளத்தில் இருக்கின்ற முருகனை நானே உணர்கின்றேன். நானே முருகன், முருகனே நான் என்ற அந்த பக்குவ நிலைக்கு, அந்த ஞானத்துக்கு, அந்த முதிர்ந்த நிலைக்கு நம் மனது போகும் பொழுது நம்மில் இந்த அன்பு என்பதே இருக்கும். தீய குணங்கள் எதுவுமே இருக்காது. என்ன செய்தாலும் எல்லாம் ஆண்டவன் செய்ததாக நாம் கருதுவோம். அந்த நிலையிலே நமது அகந்தையும் அந்த பூர்ணமான பொறையாம் அறிவால் அறுத்தெறியப்படும். அப்படி அறுத்தெறியும் பொழுது முருகன், இந்த பக்தன் பக்குவமாயிட்டான், அவனை நாம் சேர்த்து கொள்ளலாம். நமது பரிவாரங்களில், என்னுடைய பரிவாரத்தில் அவனையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன் என்று முருகன் நம்மை சேர்த்துக் கொள்வார். இப்படி வழி சொல்லியிருக்கார் நமக்கு அருணகிரிநாதர். முருகனை அடைவதற்கும், முருகனுடைய பரிவாரங்களில் முருகனின் தொண்டர்களின் ஒருவனாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு வழி சொல்லியிருக்கார். இந்த வழி நம்ம பின்பற்றி முருகனை வணங்க ஒரு நாள் முருகனும் இங்கே சொல்லியிருக்க மாதிரி நினைப்பார். இந்த ஆத்மாவும், இந்த பக்தனும், இந்த தொண்டனும் நமக்கு உரிய பரிவாரங்களில் ஒருவன், அவனை நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் நம்ம கையை கொடுத்து பிடிச்சுப்பான். பாடலை பார்க்கலாமா? கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே பொறையாம் அறிவாய் அடியோடும் அகந்தையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் இந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.